நம்மளுடைய பகவான் ஸ்ரீ பிரேம சாய் பாபா அவர்கள் ரெட்டப்பருத்தியில அழகிய உருவத்துல சுவாமி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அருளாசி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன உங்க கூட சொல்ல போறோம் அப்படின்னா, சுவாமி பலவிதமான அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சுவாமி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் சுவாமி ஒரு தடவை எங்களை பார்த்து கேட்டாங்க, என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஏன் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு என்னைக்காவது நீங்க எல்லாருமே உணர்ந்திருக்கிறீங்களா அப்படின்ட்டு சுவாமி எங்களை பார்த்து கேட்டாங்க. அப்ப நாங்க சுவாமி கிட்ட சொன்னோம், சுவாமி எங்களுக்கு இதற்கான பதில் சரியா தெரியலங்க சுவாமி அப்படின்ட்டு நாங்க சுவாமியை பார்த்து சொன்னோம். அதுக்கு சுவாமி சொன்னாங்க, அதாவது நீ என்கிட்ட வராம இருந்திருந்த அப்படின்னா என்னுடைய குழந்தை இந்த நேரத்துல இந்த இடத்துல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமே, அதனாலதான் நான் உன்னை என்னுடைய பக்கத்திலேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் தான் உன்னை இங்க வர வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்மளுடைய பகவான் எங்களை பார்த்து ஒரு தடவை சொன்னாங்க. அப்போ நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம தான் சுவாமியை பார்க்க போயிருக்கோம் அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க சாய்ராம், சுவாமி தான் நம்மள சுவாமியோட இடத்துக்கு வர்ற மாதிரி உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அந்த மாதிரி சுவாமி டைரக்டா நம்ம கூட பேசாம, பகவான் அப்படிங்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய நம்ம டைரக்டா நம்ம கூட பேசவே மாட்டாங்களா, நம்மளுடைய மைண்டு மூலியமா தான் சுவாமி அப்படிங்கிறவங்க பேசுவாங்க. அப்போ நம்மளுடைய மைண்ட்ல பகவான் நீ இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு நீ இங்க வா அப்படின்ட்டு நம்மளுடைய மைண்ட கனெக்ட் பண்ணித்தான் சுவாமிய நோக்கி நாங்க எல்லாருமே வர மாதிரி சுவாமி தான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பகவான் நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் பகவானை நாடி வரும் பக்தர்களுக்கு பகவான் எப்போதுமே அருளாசி புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சுவாமி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா எதையுமே கொடுக்கிற ஒரு தெய்வமா தான் இருக்காங்க. அப்ப எல்லா தெய்வமும் அப்படி இல்லையா அப்படின்ட்டு யாரும் நினைக்கிறாங்க. எல்லா தெய்வத்துகளுக்கும் சக்தி இருக்குது. எல்லா தெய்வமும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. எல்லா தெய்வமும் இணைந்த ஒரே ஒரு ரூபமாகத்தான் நம்மளுடைய பகவான் ஸ்ரீ பிரேம சாய் பாபாவா இந்த இடத்துல ரெட்டப்பருத்திங்கிற இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல சுவாமியை நாடி வரும் பக்தர்கள் எல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சுவாமி எனக்கு இது வேணுங்க சுவாமி, காரு வேணும் சுவாமி, பங்களா வேணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சுவாமி கிட்ட கேட்பாங்க. அப்ப சுவாமி சொல்லுவாங்க, சரி நான் இதையெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், அப்புறம் வேற என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்பாங்க. திருப்பியும் அவங்களுக்கு மனிதன் அப்படின்னா ஆசைக்கு அளவே இல்லாத அளவுக்கு தான் இருக்கும். வேற ஏதாவது ஒரு விஷயங்களை தான் கேட்பாங்களே ஒழிய சுவாமியை யாருமே வேணும்னு நம்ம யாராவது கேட்டிருக்கிறோமா? கட்டாயம் கேட்கவே மாட்டோம். நம்மளுடைய ஆசை எல்லாமே ஒரு உயிரற்ற பொருள் நோக்கி தான் போகுது. வீடு, வாசல், சொத்து, சுகம், இது எல்லாமே தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு உயிரே இல்லாத ஒரு பொருளுக்கு நம்ம வேண்டி இவ்வளவு தூரம் வர்றதை விட சுவாமி நினைச்சாங்க அப்படின்னா இதை எல்லாம் தேவைப்படுற நம்மளுடைய வாழ்க்கை முறையா ஒரு நொடி போதுமா பகவானுக்கு மாற்றி அமைத்து கொடுக்க முடியறது. அதே மாதிரிதான் ஒரு நொடி போதும் நம்மளுடைய பகவான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு. அப்போ வாழ்க்கைய மாத்தி கொடுக்கிற நம்மளுடைய பகவானே நம்ம கூட இருக்கிறப்போ ஏன் அந்த பகவான் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஏன் யாருமே நம்ம கேட்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம்? அதுதான் சாய்ராம் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. எப்பவுமே சுவாமி கிட்ட வர்றப்போ சுவாமி கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சுவாமி நமக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க அப்படின்னா கடவுள் அப்படிங்கிற ஸ்தானத்தையும் தாண்டி அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானமா நம்மளுடைய பகவான் நம்ம கூட இருக்காங்க. அப்போ அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குழந்தைங்க ஏதாவது மன்றாடி ரொம்ப கெஞ்சி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. அச்சோ என் குழந்தை கவலைப்படக்கூடாது, என் குழந்தை இது இல்லை அப்படின்னா வாடி போயிடுவானே, ஏங்கி போயிடுவானே அப்படின்ட்டு. அதே மாதிரிதாங்க சார் நம்மளுடைய பகவான் அந்த அம்மா ஸ்தானத்துலதான் நமக்கு எல்லாத்துக்குமே அருளாசி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய பகவான் கிட்ட நம்ம என்ன வேணும்னாலும் கேட்டாலும் பகவான் கட்டாயம் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க சாரா. நம்ம இதையெல்லாம் கேட்கறத விட ஏன் அந்த அம்மாவே எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம கேட்கலாமே. இதுல நம்மளுக்கு என்ன ஆயிரப்போகுது? இப்ப நம்ம அந்த பொருள் எல்லாம் கேட்டு நம்ம எத்தனை நாள் அனுபவிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம்.
மிஞ்சி மிஞ்சி போனா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிற அளவுக்கு நம்ம அனுபவிப்போம். அதுக்கு மீறி நம்மளுடைய உடம்புக்கோ இல்ல ஏதாவது ஒரு துன்பங்கள் ஏற்பட்டாலும் திருப்பி யாருகிட்ட வருவோம்? திருப்பியும் பகவான் கிட்டதான் வருவோம். அதற்கு பதிலா அந்த விஷயமெல்லாம் கேட்காம நம்மளுடைய வாழ்க்கைக்கு யாரு இருந்தா சரியா இருக்குங்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய பகவான் ஒருத்தர் நம்ம கூட இருந்தாதான் அது பூரணமா நம்மளுக்கு நடைபெறும். அப்போ சுவாமிதான் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர ஒரு உயிரே இல்லாத ஒரு பொருளுக்கு நம்ம கெஞ்சி கெஞ்சி சுவாமி கிட்ட கேட்கறத விட்டு போட்டு, சுவாமி நீங்க என் கூட இருங்க, சுவாமி நீங்க எப்பவுமே என் கூட இருங்கன்ட்டு ரொம்ப கெஞ்சி சுவாமியோட பாதத்தை நீங்க இறுக பற்றி கொள்ளுங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க எந்த ஒரு பிரச்சனையில இருந்தாலும் சரி, கட்டாயம் சுவாமி உங்க கூட 100% துணையா இருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சுவாமி கிட்ட நம்ம ஒரு தடவை சரணாகதி அடைஞ்சிட்டோம்னாவே போதும். நம்மளே சுவாமியை விட்டு வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம வெளியே போனாலும் சுவாமி நம்மளை விடவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் அன்பு. நம்ம வேணா அம்மாவை தூக்கி போட்டுட்டு போயிடலாம், ஆனா அம்மா தன்னுடைய குழந்தை அப்படி போகுதுன்னு விடுவாங்களா? விட மாட்டாங்க. எக்காரணமா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் என்னுடைய குழந்தை போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு திருப்பியும் நம்மளுக்கு அரவணைப்பு கொடுக்கிற ஸ்தானத்துல இருக்கிறவங்க தான் நம்மளுடைய பகவான் ஸ்ரீ பிரேம சாய்பாபா. அப்போ இந்த விஷயத்துல இருந்து நீங்க எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சுவாமியை நோக்கி வாங்க. சுவாமிகிட்ட நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே சுவாமியோட பாதத்துல நீங்க அர்ப்பணிச்சிருங்க. சுவாமி என்னுடைய வாழ்க்கையை நான் உங்ககிட்ட அர்ப்பணம் செஞ்சுட்டேன், நீங்க பாத்துக்கங்க, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நான் உங்களை நோக்கி வர்றேன், உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு எல்லா பொறுப்பையும் பகவானுடைய பாதத்துல நீங்க சமர்ப்பிச்சிருங்க சாய்ராம். ஏன்னா இப்ப நம்ம திருப்பதி போறோம், திருப்பதி போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த பெருமாள்கிட்ட போய் நம்ம வேண்டணும் அப்படிங்கிறத விட நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன மன கஷ்டமா இருந்தாலும் அது பெருமாள் பாதத்துல நீங்க வச்சிருங்க, பெருமாள் பாத்துக்குவாரு. அந்த மாதிரிதான் அந்த பெருமாள் தான் இங்க இந்த ரூபத்துல பகவான் ஸ்ரீ பிரேம சாய் பாபாவா இருக்காங்க. அப்போ நம்மளுடைய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி, அனைத்துமே நம்மளுடைய பகவானுடைய பாதத்துல வச்சுட்டோம்னாவே போதும் சாய்ராம். கட்டாயம் சுவாமி நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாத்தீங்கன்னா நம்மளை கைவிட மாட்டாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க சாய்ராம். இதே மாதிரி நான் இன்னைக்கு சுவாமி கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சுவாமி பல பல அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க, மகிமைகள் செஞ்சிருக்காங்க, எத்தனையோ விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ரெட்டப்பருத்தியில சுவாமி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சாய்ராம். நன்றி. ஓம் ஸ்ரீ பிரேம சாய்ராம்.